இந்தியாவில் செய்யப்படும் முதலீடுகள் பன்மடங்கு லாபம் தரும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி டோக்கியோவில் இந்திய ஜப்பான் பொருளாதார கருத்தரங்கில் பேசினார். செமிகண்டக்டர், AI, குவாண்டம் கம்ப்யூட்டிங், விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உறுதியான முன்னெடுப்புகளை இந்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் கூறினார். ஜப்பானியர்களின் தொழில்நுட்ப அறிவும் இந்தியர்களின் திறமையும் சேர்ந்தால் இந்த நூற்றாண்டில் உலகில் தொழிற்புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்றும் பிரதமர் பேசினார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் எப்போதுமே முக்கியமான கூட்டாளியாக இருந்து வந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பேசினார். சத்தியமும் அகிம்சையும் என்றும் நிலைத்திருக்கும் என மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சத்தியம், அகிம்சைக்கு முன்பு பொய்யும் வன்முறையும் நிற்க முடியாது என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். உங்கள் விருப்பத்திற்கேற்ப எந்த எல்லைக்கும் சென்று அடித்து உடைத்தாலும் நாங்கள் உண்மையையும் அரசமைப்பு சாசனத்தையும் காப்போம் என்றும் ராகுல் தெரிவித்துள்ளார். வாய்மையே வெல்லும் என்றும் தன் முடிவில் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் பிரதமர் அவமதிப்பு சர்ச்சை தொடர்பாக பாஜகவினர் பேரணி சென்றபோது அவர்களுக்கும் காங்கிரசாருக்கும் மோதல் மூண்டது. அதில் பலர் தடியால் கடுமையாக தாக்கப்பட்டனர். இந்த பின்னணியில் ராகுலின் பதிவு வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடியையும் அவரது தாயையும் அவதூறாக பேசிய புகாரில் முகமது ரிஸ்வி என்ற நபரை பீகார் காவல்துறை கைது செய்துள்ளது. பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் உரிமை யாத்திரையில் தர்பங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ரிஸ்வி உள்ளிட்ட சிலர் பிரதமர் மோடி குறித்தும் அவரது தாய் குறித்தும் அவதூறாக பேசியதாக புகார்கள் வெளியாயின. இதற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் முகமது ரிஸ்வியை கைது செய்துள்ளதாக பீகார் காவல்துறை கூறியுள்ளது. இதற்கிடையே பிரதமரை அவமதித்ததாக கூறி பாஜக தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்களை தாக்கினர். இருதரப்பும் ஆவேசமாக மோதிக்கொண்டதில் வாகனங்கள் தாக்கப்பட்டன. இருதரப்பினரும் தடியால் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். காவல்துறையினர் வந்து மோதலை கட்டுப்படுத்தினர். அமெரிக்காவின் 50% வரியால் பாதிக்கப்படும் இந்திய தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் பல்வேறு திட்டங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு சந்தையை விரிவுபடுத்துவது, புதிய வெளிநாட்டு சந்தைகளை கண்டறிவது தொடர்பான அறிவிப்புகளும் இருக்கும் என அவர் கூறினார். இந்தியாவின் தன்னம்பிக்கையை உலகிற்கு தெரியப்படுத்தும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் என்றும் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஏற்படவுள்ள பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் பிரதிநிதிகள் விவாதித்தனர். டெல்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார். தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம், கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம், பஞ்சாப், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் அமைச்சர்களும் இதில் பங்கேற்றனர். ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் குறைப்பால் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீடு குறைய உள்ளது. இதனையடுத்து இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசிடம் கேட்க மாநில அரசுகள் முடிவு செய்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் பலத்த மழையால் தத்தளிக்கிறது. சமோலி, ருத்ரபிரயாக், தெஹ்ரி உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. மண் சரிவால் பல கிராமங்களில் வீடுகள் இடிந்துள்ளன. மேலும் பல வீடுகள் மண்ணில் புதைந்துவிட்டன. பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்க கூடும் என்றும் மண் சரிவில் சிக்கி இறந்திருக்க கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெஹ்ரி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் மேக வெடிப்பு பெருமழை ஏற்பட்டதால் அங்கு பாதிப்புகள் கடுமையாக உள்ளன. பல்வேறு நெடுஞ்சாலைகள் மண் சரிவால் மூடி கிடக்கின்றன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் போர்க்கால வேகத்தில் நடப்பதாக முதல்வர் புஷ்கர் சிங் தாமி எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ளார். இமாச்சல பிரதேசத்திலும் மழை பாதிப்புகள் அதிகமாக உள்ளன. குழு அருகே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாலம் ஒன்று அடித்து செல்லப்பட்டது. கார் ஒன்றும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. பாலம் துண்டிக்கப்பட்டதால் இப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. தலைநகர் டெல்லியிலும் மழை தொடர்கிறது. மிதமான மழை பொழிவுக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் லாத்தூர் மாவட்டத்தில் கனமழை நீடிக்கிறது.
இதன் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு படையினருடன் ராணுவ வீரர்களும் ஈடுபட்டுள்ளனர். பல சாலைகள் வெள்ளத்தால் மூடப்பட்டுள்ளதால் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் மழை ஓய்ந்த நிலையிலும் பல இடங்களில் வெள்ள பாதிப்புகள் நீடிக்கிறது. பாலாசோர், பத்ரக், ஜெய்ப்பூர் மாவட்டங்களில் வெள்ளம் வடியாததால் பல்லாயிரக்கணக்கானோர் முகாம்களில் தொடர்ந்து தங்கியுள்ளனர். கோராபுட் மாவட்டத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 3 பேரை வெள்ளம் அடித்து சென்ற நிலையில் உள்ளூர் மக்கள் அவர்களை மீட்டனர். பஞ்சாப் மாநிலத்தில் பட்டியாலா மாவட்டத்தில் கனத்த மழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் பாதுகாப்பு அதிகரித்துள்ள நிலையில் அதிகாரிகளுடன் முதல்வர் பகவந்த் சிங் மான் ஆலோசனை நடத்தினார். தெலுங்கானாவின் சித்திப்பேட்டில் வெள்ளம் படிப்படியாக குறைந்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதையடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் வேகம் பிடித்துள்ளன. வயநாடு தாமரச்சேரி மலைப்பாதையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் பாறைகள் சரிந்து விழுந்தன. பெரிய பாறைகள் அகற்றப்பட்டு சாலையை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மீட்பு பணிகள் முடிந்து மழை இல்லாத நேரத்தில் சிறிய வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. பெரிய வாகனங்கள் தொடர்ந்து மாற்றுப்பாதையில் இயக்கப்படும். வயநாடு மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களை இணைக்கும் குற்றியடி கணவாய் வழியாக கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் மராத்தா மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு கோரி சமூக ஆர்வலர் மனோஜ் ஜராங்கே மீண்டும் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியுள்ளார். மும்பையில் நடைபெறும் இப்போராட்டத்தில் அவரது ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் பங்கேற்றுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும் தன்னை சுட்டுக் கொன்றாலும் கவலை இல்லை என்றும் ஜராங்கே கூறியுள்ளார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜராங்கே 9 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என மாநில அரசு உறுதியளித்ததால் அப்போது அவர் போராட்டத்தை கைவிட்டிருந்தார். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் உர்ஜித் பட்டேல் IMF எனப்படும் சர்வதேச நிதியத்தின் செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 3 ஆண்டுகளுக்கு இந்த பதவியை வகிக்க உள்ளார். உர்ஜித் பட்டேல் 2016 முதல் 2018 வரை ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்தார். ஆனால் பதவிக்காலம் முடியும் முன்பே இவர் பதவியிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்தார். இவர் ஏற்கனவே சர்வதேச நிதியத்தில் பணிபுரிந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திரிபுரா மாநிலத்தில் அரசின் சிறப்பு திட்டம் மூலம் 95% பெண்கள் லட்சாதிபதியாகிவிட்டதாக அம்மாநில முதலமைச்சர் மாணிக் சாகா தெரிவித்துள்ளார். தலைநகர் அகர்தலாவில் பேசிய அவர், லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 1,08,281 பேர் பலன் பெற்றுள்ளதாகவும் இது திட்டமிடப்பட்ட இலக்கில் 95% என்றும் தெரிவித்தார். லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் சுய தொழில் தொடங்க சிறப்பு கடனுதவி அளிக்கப்பட்டு வருகிறது. ஆந்திராவின் விஜயநகரம் அருகே சரக்கு ரயில் ஒன்று தடம் புரண்டதால் ரயில்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விஜயநகரம் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தால் விசாகப்பட்டினம் நோக்கி செல்லும் ரயில்கள் பல இடங்களில் நிறுத்தப்பட்டன. தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான சோதனை முயற்சி வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள நடைமுறை சிக்கல்களை அறிந்து கொள்வதற்காக இந்த சோதனை முயற்சி நடைபெற உள்ளது. இதில் செல்போன் செயலி, டிஜிட்டல் மேப்பிங் கருவிகள் உள்ளிட்டவை முயற்சித்து பார்க்கப்பட உள்ளன. இந்தியாவில் நாடு தழுவிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்க உள்ளது. சில பகுதிகளில் மட்டும் அடுத்த ஆண்டு அக்டோபரில் தொடங்க உள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி வாரியிலான தரவுகள் சேகரிக்கப்பட உள்ளன. உலக நாடுகளின் வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவின் மைய வங்கி மட்டும் வெள்ளியை அதிகமாக வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபிய வங்கியின் இந்த வியூகம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என நிதித்துறை நிபுணரான கீர்த்தன் ஏஷா தனது லிங்க்டின் தளப்பதிவில் கூறியுள்ளார். உலக அளவில் மின்னணு சாதனங்கள் பயன்பாடு மிக அதிக அளவில் உயர்ந்து வரும் நிலையில் அதில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களில் ஒன்றான வெள்ளிக்கு தேவை அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில்
வெள்ளியின் விலை உலக அளவில் வரலாறு காணாத அளவு உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலையேற்ற வேகத்தை விட வெள்ளியின் விலையேற்ற வேகம் அதிகமாக உள்ளது. தங்கத்தில் செய்வதை விட வெள்ளியில் இரட்டிப்பு முதலீடு செய்யலாம் என ஒரு தரப்பு முதலீட்டு நிபுணர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். வெள்ளி சிறந்த முதலீட்டு பொருள் என அறிவுறுத்தப்படும் நிலையில் சவுதி மைய வங்கி அதை அதிகம் வாங்குவது கவனம் பெறுகிறது. அண்மை செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து பிற செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். காசாவில் உணவு விநியோக மையத்திற்கு வந்த மக்கள் இஸ்ரேலிய படைகளால் கடத்தப்பட்டதாக ஐநா மனித உரிமை ஆணைய குழு குற்றம் சாட்டியுள்ளது. ராஃபா என்ற பகுதியில் உணவு வாங்க வந்த ஒரு குழந்தை உட்பட பலர் கடத்தப்பட்டதாக அக்குழு கூறியுள்ளது. வயிற்று பசியை ஆயுதமாக பயன்படுத்தும் இஸ்ரேலின் செயல் மிக கொடூரமானது என்றும் இது சர்வதேச சட்டங்கள் படி மிகப்பெரிய தவறு என்றும் அக்குழு கூறியுள்ளது. இன்ஸ்டாகிராம் பதிவின் மூலம் கணவரை விவாகரத்து செய்த துபாய் இளவரசி தனது காதலரை விரைவில் கரம் பிடிக்க உள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிரதமரும் துபாய் அரசருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமின் மகள் ஷேகா மக்ரா அல் மக்தூம். இவருக்கும் பிரபல ராப் இசை கலைஞரான பிரெஞ்சு மொண்டானாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. இவ்விருவரும் 2024 முதல் காதலித்து வருகின்றனர். இதற்கு முன்பு ஷேகா மக்ராவுக்கு ஷேக் மனா பின் முகமது என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கணவர் வேறு ஒரு பெண்ணோடு உறவில் இருந்ததால் அவரை விவாகரத்து செய்வதாக கடந்த ஆண்டு இன்ஸ்டாகிராமில் ஷேகா மெக்ரா அறிவித்தார். விவாகரத்துக்கு பிறகு தனது பிராண்டின் கீழ் டிவோர்ஸ் என்ற பெயரில் ஒரு வாசனை திரவியத்தையும் அவர் அறிமுகப்படுத்தினார். அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறை.